அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சூப்பரான ஹெல்த்தி டின்னர் ரெசிபி பார்த்துடலாமா? செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருந்தேங்க. இந்த பாலக் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருந்துச்சு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து இது ஒரு சைடில் இருக்கட்டும். பாலக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சூடாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து அது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நல்லா அரையணும். அதை அரைஞ்சதும் நம்ம மாவில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப 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 ஹெல்த்தி சப்பாத்திங்க. சூப்பராக சாப்பிட்ருவாங்க. கலரை பார்த்துட்டே சாப்பிட்ருவாங்க. இப்போ மாவில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி அலசியும் ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 2 மணி நேரம் மாவுக்கு ரெஸ்ட் விட்டுருங்க. ஆயில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து சுட ஆரம்பிச்சிடலாம். மாவை மெலிசாக வளட்டி தவாவில் போட்ட பிறகு சும்மா லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சூப்பராக சுட்டு எடுக்கலாங்க. இந்த சப்பாத்தி நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. வெஜிடபிள் குருமாவும் சைடில் பண்ணியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த பச்சை பட்டாணியை போட்டு குருமாவும் செஞ்சாச்சு. ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குருமாவை மட்டும் இறக்கும்போது கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கி பாருங்கள். சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.